இங்க ஒருத்தர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு இருக்கிறத சார் பார்த்துட்டுறாரு. எதுக்குன்னு கேட்ட என் பொண்ணை கூப்பிட்டு போக தான் வந்தேன்னு சொல்றாரு. எதுக்காக கூட்டு போயிருப்பாருன்னா அவங்க தம்பியை பாத்துக்கிறதுக்காக தான் கூட்டு போயிருப்பாரு. ஸ்கூல் எக்ஸாமும் வருது, அதுல ஒண்ணுமே எழுதாம இருப்பா. அவங்க சார் பார்த்து திட்டிட்டுறாரு அவளை. ஒரு நாள் அவங்க அம்மா காட்டு வேலைக்கு கூட்டு போறப்ப அவ கீழே போட்டுருவா. அதுக்கு அவங்க அம்மா உனக்கு படிப்பும் ஏறாது, இதை தூக்க சத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அடுத்து எக்ஸாம் ரிசல்ட்டும் வருது, அதுல கிளாஸ்லயே கடைசி பொண்ணு அவ தான் வந்திருப்பா. அதுக்கும் அவங்க சார் திட்டுறாரு அவளை. ஒரு பாட்டி வந்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட இந்த பத்திரிக்கை மட்டும் படிச்சுக்காமின்னு சொல்றாங்க. அவங்களும் நான் படிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா சொல்றாரு என் பொண்டாட்டி தான் படிக்கல, என் பொண்ணு படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்றாரு. அவளும் படிக்க தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு தாத்தா வந்துட்டு படிச்சு காமிச்சிட்டு போறாரு. ஒரு நாள் கிளாஸ் நடந்துட்டு இருக்கப்போ அவங்க பிரின்சிபல் சார் வராரு. அவளை எந்திரிச்சு வாசிக்க சொன்னதுக்கு வாசிக்காம இருந்திருப்பா. அவர் போர்ட்ல வந்து என் பேர் சரஸ்வதி, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு எழுது அப்படின்னு சொல்லுவாரு. அவளுக்கும் அவ பேரவே எழுவ தெரிஞ்சிருக்காது. அதனால எல்லா டீச்சர்ஸையும் கூப்பிட்டு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு அவங்க எல்லாத்தையுமே. அதனால அவ ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போகாமே இருந்திருப்பா. அப்பதான் அவங்க ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க வந்து இனிமேட்டு சரஸ்வதியை நான் படிக்க வைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் அந்த பொண்ணுக்கு எல்லாமே முதல்ல இருந்து சொல்லி தராங்க. அவளும் அதை கேட்டுட்டு அவங்க தம்பிக்கு வந்து தினமும் ஸ்டோரி சொல்லுவா. ஒரு நாள் ஸ்கூல்ல கட்டுரை போட்டி நடந்திருக்கும், அதுல அவளும் ஜாயின் பண்ணிருப்பா. பிரின்சிபல் சார் சொல்றாரு உனக்கு உன் பேரவே எழுத தெரியாது, இதுல கட்டுரை போட்டியில வந்து நீ ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு கேட்பாரு. அவளும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் போய் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுத போறா. எழுதின கட்டுரை போட்டியில அவதான் முதல் பரிசு வாங்கியிருப்பா. அதே பொண்ணுதான் 12th ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருப்பா. என் வெற்றிக்கு காரணம் எல்லாமே என் டீச்சர் தான், அதனால அவங்கள மாதிரி நானும் ஒரு ஆசிரியா மாற போறேன் அப்படின்னு சொல்றா.